தினசரி இது வந்து என்னோட பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்காக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அது என்ன? இந்த 4 வருஷத்துல ஒரு நாள் ஒரு சளி பிடிச்சது இல்லை, ஃபீவர் வந்தது. வேளை உங்களோட பேலன்ஸ்ட் மீல்னா என்னென்ன? உங்களுக்கு இந்த சீட் மீல்லாம் உண்டா? உங்களுக்கு டெம்ப்ட் ஆகி ஒரு சாக்லேட் கேக் சாப்பிடணும், என்ன சரியான தெலுங்கானா சாப்பாடு, கோதாவரி சாப்பாடு, கிருஷ்ணா டிஸ்ட்ரிக்ட் சாப்பாடு நீங்கள் சாப்பிடல. ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா எவ்வளவுதான் ஒருத்தவங்க லவ் பண்ணாலுமே அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அந்த ட்ரஸ்ட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்றது? ட்ரஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணால் அந்த ட்ரஸ்ட்டே இல்லை. இன்னைக்கு போற இந்த சொசைட்டில கல்யாணம்ங்கிறது ஒரு தேவையா? இப்போ இருக்கிறவங்க ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க, இல்லை ஃபேஸ்புக்கில் வச்சிருக்கீங்க. அவனு கேட்டால் விட்டுட்டு அவளை என்னத்துக்கு ஒன்றுக்குன்னு சொல்கிறான். எது உண்மையா இல்லையோ அதை கட்டுட்டு இதுதான் உண்மைன்னு நினச்சா அது நியூராட். அதில் போய் வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது சைக்கோட். ஆனால் இன்னொருத்தர் இருப்பாங்க, நீங்கள் அதில் வாழ்ந்தீங்களே அதனால அவர் அதுக்கு ரெண்ட் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க, அவர் சைக்காட்ரிஸ்ட். குழந்தை இல்லையேன்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, குழந்தை கொடுத்துட்டுங்க டெய்லி கஷ்டம்தான் ஆகுது. யூரோப்ல வாரத்துக்கு 2 கொலை நடக்குது பெண்கள், எல்லாமே 21 வயசு கீழே இருக்காங்க. அமெரிக்கால 5 லட்சம் பெண்மணிகளை மிஸ்ஸிங்கா போறாங்க. ஐயோ, இஸ்ரேல்ல போர் நடக்குது, காசால நடக்குது, உக்ரைன்ல நடக்குது, அரே உங்க வீட்லயே நடக்குது டெய்லி. நமஸ்காரம். ஓகே, ஐம் சாரி. வணக்கம். வணக்கம். உங்களுக்கு வந்து என்னோட ஹாப்பி நியூ இயர் விஷஸ். நான் வெறும் ஒரு நாள் மட்டும் தான் ஹாப்பியா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? தப்பான கேள்வி. எப்படி இருக்கீங்க? ஜென்ரலா எல்லாரும் கேட்குற கேள்வியோட ஆரம்பிக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்றது ஒரு நாள் ஒரு மாதிரி இல்லை. நான் எப்படி ஒரு மனிதன் உள்ளுக்குள்ளே எப்படி இருப்பாங்கன்றது அவரே நிர்ணயிக்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருப்பாங்க? உங்களுக்குள்ள உங்கள் தன்மை நீங்கள் நிர்ணயிக்கிற மாதிரி இருந்தால், வேறு எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, நான் எப்படி இருக்கணுன்றது நீங்கள் நிர்ணயிக்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருப்பீங்க? சந்தோஷமா இருப்பேன், ஆனந்தமாக இருக்கிறேன் எப்பவுமே. அந்த ஆனந்தத்தை நாங்களும் அடையணுங்கிற கேள்விகளை தான் நானும் வச்சு. இல்லை ஆனந்தம் அடைய முடியாது. மித்ததெல்லாம் தேவையில்லாதெல்லாம் உருவாக்குறது நிறுத்திட்டீங்கன்னா ஆனந்தமாக தான் இருக்குது உயிர். கண்டிப்பா. சின்ன குழந்தைய இருக்கிறப்போ நீங்கள் ஆனந்தமாக தானே இருந்தீங்க. இப்படி இருந்தது, இது இப்படியே ஆயிடுச்சு. உங்களது இல்லை, நிறைய பேருக்கு அப்படி ஆயிடுச்சு. என்னத்துக்குன்னா நம்ம புத்தி எப்படி உபயோகப்படுத்துறதுன்றதை புரிஞ்சுக்கல. நமக்கு ரொம்ப மூளை இருக்குது, நமக்கு ஒரு புலம் இருக்குது, அந்த அளவுக்கு மட்டும்தான் மூளை இருந்தால் நாம் சும்மா அமைதியாக இருந்திருப்போம். இது ரொம்ப மூளை கொடுத்துட்டாங்க, அது எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு புரிஞ்சுக்கல, அது என்னென்னமோ பண்ணுது. கண்டிப்பா கண்டிப்பா. உறவுகள் சம்பந்தமா இருக்கிற சில விஷயங்கள் என்னை சுற்றி இருக்கிறவங்க என்கிட்ட கேள்விகளாக உங்ககிட்ட கேட்க சொல்கிறது தான் நான் இன்னைக்கு கேட்கணுன்னு ஆசைப்பட்டேன். அதில் முதல்ல நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது வந்து இந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிற விஷயம். அதாவது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும், அது வந்து ஒர்க்காக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அந்த ட்ரஸ்ட் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இன்னைக்கு தேதியில் எவ்வளோதான் ஒருத்தங்க லவ் பண்ணாலுமே வந்து முழுசாக நம்பாமல் அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அந்த ட்ரஸ்ட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது சத்குரு? ட்ரஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணால் அந்த ட்ரஸ்ட்டே இல்லை. அது ட்ரஸ்ட்டுன்றது ரொம்ப பெரிய வார்த்தை, ரொம்ப சுலபமாக எல்லோரும் உபயோகப்படுத்துகிறாங்க. இப்போ நான் உங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறேன்னு அர்த்தம் என்னென்னா, நீங்கள் நான் நினச்ச மாதிரி நடந்துக்கணும்னு இல்லை, நீங்கள் எப்படியே இருந்தாலும் நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன். அப்படி இருந்தால் ட்ரஸ்ட்டு. நான் நினச்ச மாதிரி நடந்தால் மட்டும் நீங்கள் ட்ரஸ்ட் இருக்கணும்னா, நான் இது என்ன இது ட்ரஸ்ட்டுன்றது உங்கள் ஆணை அடித்து உட்கார வைக்கணும்னு பார்க்குறேன், அவ்வளோதானே. இது ட்ரஸ்ட் இல்லை, இது சிக்கல் பண்ணிங்கன்னா அவருக்கு புரியுற வரைக்கும் அவர் அப்படியே இருப்பாங்க. புரிஞ்சிடுச்சு என்ன சிக்கல் பண்ணிட்டாங்கன்னு அவர் இன்னொன்று பண்ணுவாங்க. ஸோ ட்ரஸ்ட்டுங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலுமே அவங்கள நம்பணுங்கிறது அப்படி இல்லை. இப்போது எனக்கு உங்கள் மேலே ட்ரஸ்ட்டுன்னு சொன்னால் நீங்கள் முழுமையாக வாழணுன்றது தான் எனக்கு நோக்கம். இன்னொன்று, எப்போ நான் உங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறேனோ பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிற உங்கள் இந்த சம்பந்தத்தில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிற எதே நடந்தாலும் சரி பரவாயில்ல, அதில் தான் சுதந்திரம் இருக்குது.
பாதுகாப்பாக இப்படி உட்காந்தா இப்போ நீங்கள் என்ன கேட்டுடுவீங்களோ, நான் என்ன சொல்லிடுவேனோ, நான் இவங்க உட்காந்தா நான் ஆனந்தமாக உட்கார முடியுமா? முடியாது. நீங்கள் என்னமோ கேட்டுக்கிட்டோம், அந்த நம்பிக்கையில் தான் உட்காந்துக்கிறேன். என்ன வேணாலும் கேட்டுக்கோங்க. இது எல்லாருக்கும் இருந்துட்டா பிரச்சனையே இல்லை. முக்கியமாக இந்த ட்ரஸ்ட்ன்றது அவ்வளோதான். ட்ரஸ்ட்டுன்னா உங்கள் வாழ்க்கையை கட்டி பிடிச்சி போடுறது ட்ரஸ்ட் இல்லை, உங்கள் ரிலீஸ் பண்ணுறது ட்ரஸ்ட். ரைட். உங்களுக்கு விடுதலை கொடுக்கறதுல ட்ரஸ்ட் இருக்குது. உங்கள் கட்டி போட்டு நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன்னு என்ன அர்த்தம் அது? ட்ரூ. ஓகே, இப்போ இந்த கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பை எடுத்துக்கிட்டோம்னா இன்னி காலகட்டத்தில் சில பேர் ரொம்ப வந்து ஆரம்பத்திலே தெளிவாக எனக்கு கல்யாணம் வேணாம்ப்பா, அது வந்து என் சுதந்திரம் போயிடும், இல்லை எனக்கு இந்த கமிட்மெண்ட் ஃபோபியான்னு ஒன்று இருக்குது, அதனால நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இல்லை அரேஞ்ச் மேரேஜில் பண்ணிக்கிறாங்க. ஒரு 10 வருஷம் 12 வருஷம் குழந்தைங்க பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு விரிசல் ஏற்படுது. இல்லை நடந்தே இருக்கும். முதல் 3 மாதம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நடந்தே இருக்கும். 10 வருஷத்துக்கு அப்புறம் தாங்க முடியாது. அதேதான் 10 வருஷம் கழிச்சு. ஆனால் எல்லாரும் அப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கு வேண்டாம். நிறைய பேர் ஆனந்தமாக இருக்காங்க. இல்லை, நான் சொல்றது அப்படி இல்லாதவங்களை மாத்திரம் தான், நான் பொதுவாக கண்டிப்பாக சொல்லலை. அப்படி இருக்கிறவங்க வந்து அதுக்கப்புறம் அதை லேட்டராக ரியலைஸ் பண்ணி அதனால ஒரு விரிசல் ஏற்பட்டு பிரேக்கப் ஆகி இவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு சர்வசாதாரணமா நிறைய பெர்சன்டேஜ்ல நடக்குது. முன்ன இருக்கிற காலத்துல அப்படி இல்லை, எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருந்தாங்க. ஸோ நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, இன்னைக்கு போற இந்த சொசைட்டில கல்யாணங்கிறது ஒரு தேவையா உங்களை பொறுத்த வரைக்கும்? குழந்தை கேளுங்க, குழந்தை உட்காந்துருக்காங்க, அவர் கல்யாணத்தை பற்றி பேச வேண்டாம். அவர் தாய் தந்தை கல்யாணம் பண்ணி ஒரு உறுதியான நிலையில் இருக்கிறது அவருக்கு நல்லா இருக்குதா இல்லையா கேட்டு பாருங்கள். இல்லை 3 நாளுக்கு மாற்றினா எப்படி இருக்கோ அவர் வாழ்க்கை பாருங்கள். சின்ன குழந்தையா இருக்கிறப்போ உங்கள் தாய் தந்தை கல்யாணம் பண்ணி என்னமோ அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இல்லை இருக்கும், உங்களுக்கு தெரியாத மாதிரி நடத்துனாங்க அவர் பிரச்சனை. இப்போ நீங்கள் ரொம்ப டிவி பார்த்து சினிமா பார்த்து கொஞ்சம் உணர்ச்சி வந்தாலே எடுத்து கையில் இருக்கிற தட்டை எடுத்து வாசலுக்கு வீசுறது, இன்னொன்று பண்ணுறது, என்னென்னமோ வந்துடுச்சு. இதெல்லாம் டிவியில் பார்த்து இது என்னன்னா, ஒன்று நாம் ஒரு காலத்தில் ஒரு கல்யாணம்னா 2 பேர் பண்ணிக்கலாம், 2 பெரிய குடும்பங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதில் பல சப்போர்ட் இருக்குது. ஏதோ வந்தப்போ 2 பேர் கூட நடுவில் ஏதோ வந்தப்போ ஒரு நாள் கோவம் வந்துச்சுன்னா உங்கள் அத்தை வீட்டுக்கு போகிறீங்க, இன்னொரு கோவம் வந்துச்சுன்னா உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறீங்க, அவனுக்கு கோவம் வந்துச்சுன்னா எங்கள் மாமா வீட்டுக்கு போய்க்குவான், என்னமோ பண்ணிக்குவான். அது கொஞ்சம் எல்லோரும் இப்படி வேண்டாம் தள்ளுவாங்க. இப்போ இருக்கிறவங்க ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க, இல்லை ஃபேஸ்புக்கில் வச்சுருக்கீங்க, அவனுக்கு கேட்டால் விட்டுட்டு அவளை என்னத்துக்கு ஒன்றுக்கான்னு சொல்கிறான். இப்போ அந்த ஃபேமிலி சேர்ந்ததுனால 2 பேர் விஷயமே இல்லை, இது பூரா ஃபேமிலியை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அது ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. இப்போ எல்லாமே 2 பேரும் நடுவில் இருக்குது. இது முக்கியமாக என்னென்னா, ஒன்று நமக்கு இந்த நியூக்ளியர் ஃபேமிலின்னு ஆயிடுச்சு. இதெல்லாம் நமக்கு மேற்கத்திய நாட்டிலேருந்து வந்தது. இல்லைன்னா நம்ம எல்லாம் ஒன்றா வாழ இருந்தோம். தாய் தந்தை இன்னொருத்தரும் யாருக்கு தேவையோ எல்லாமே வீட்டில் வச்சுருந்தோம். நான் ஒரு குடும்பத்தில் போய் தங்கினேன் இந்த கோகர்ணத்தில். 430 பேர் இருக்கிறாங்க ஒரு குடும்பத்தில். ஆமாம், பூரா எல்லாம் ஒரே இதில் இருக்கிறாங்க. சுமார் ஒரு தோராயமாக ஒரு 100 குழந்தை இருக்கலாம். அந்த குழந்தை பார்த்துக்கிறதுக்கு யாரோ ஒரு 4 பேர் லேடிஸ் நின்று இருக்காங்க. அவர் எல்லா குழந்தை பார்த்துக்கிறாங்க. ஒரு 12-13 வயசுக்கு வரவருக்கு யார் நம்ம தாய் தந்தைன்னு அவருக்கு தெரியல. இந்த 4 பேர் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துக்கிறாங்க. இதில் விட்டுட்டு போகணுன்ற இதே இல்லை. என்னத்துக்குன்னா அந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்குது எல்லாருக்கும். ஒருத்தர் அவருக்கு எந்த செயலில் அவர் திறமை இருக்குதோ அந்தந்த செயல் செஞ்சுக்கிறாங்க. இதுக்கு எல்லாமே என்னென்னா, ஒருத்தர் முக்கியமானவங்க ஒருத்தர் இருப்பாங்க, அது சாமானியமாக ஆண். இப்போ பழைய காலத்தில் பெண்கள் இருந்தாங்க, இப்போ ஒரு 1000 வருஷத்துலேருந்து ஆண் ஆயிடுச்சு. அவர் ஒரு சமநிலையாக ஒரு புத்திசாலியாக வேறுபாடு பார்க்காம அப்படி இருந்தால் இது நல்லா நடக்கும். அதில் ஒரு ஆள் எல்லா திறமையிலும் ஒரே மாதிரி வரலையே, ஒரு ஆள் வந்துடுவான், அவன் என்னென்னமோ பண்ணுவான், அதனால அசிங்கம் ஆயிடுச்சு. பல விதமான அசிங்கங்கள் நடந்துடும். ஆனால் நிறைய குடும்பங்கள் நல்லா ஆனந்தமாக வாழ்னாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல்.
உங்களுக்கு திரும்ப ஒருத்தர் கம்மியாக இருக்கிறவங்க இருப்பாங்க, ஒருத்தர் அதிகமாக இருக்கிறவங்க ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குது வாழ்க்கை. கணவன் மனைவிக்குள்ளேயும் அங்க பிரச்சனை இருக்காதுங்கிறீங்க, அந்த மாதிரி குடும்பம். ஜென்ரலாக இல்லை, ஏதோ ஒன்று இருக்கும், இல்லை இருக்காதுன்னு இல்லை. 2 பேர் உட்காந்தா ஏதோ ஒன்று ஒத்துக்காதது இருக்கும். ஆனால் அது எல்லாம் பிரித்து போகிற மாதிரி ஆகாது, அவ்வளோதான். பிரித்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி கூட சூழ்நிலை ஒரு இருக்காங்க. இப்போ நாம் மாடர்ன் இதில் பார்த்தா அவளுக்கு பொருளாதார சக்தி இல்லை, அதனால எப்படி இருந்தாலும் அங்கே தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்ல முடியாது. அவளுக்கு வெளியே போய் ஆஃபீஸு ஃபேக்ட்ரி இல்லாமல் இருந்தாலும் தாய் தந்தை இருப்பாங்க எப்போவுமே. இப்போது நம்ம இதெல்லாமே ஒன்றும் பொருளாதாரத்து ஒரு சுதந்திரம் வந்ததுனாலே இப்படி நடக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க. என்னுடைய உணர்வில் அப்படி இல்லை, பொருளாதாரத்தினாலேயே அப்படி நடக்கலை. என்ன ரொம்ப கெட்டு போயிடுச்சுன்னா வெளியே போகிறதுக்கு ஒரு வசதி இருக்குது அவளுக்கு, அது வேறு விஷயம். ஆனால் முக்கியமானது சுத்தம் இருக்கிறவங்க யாரும் உதவி இல்லை. இதெல்லாம் நாம் மேற்கத்திய நாடு பார்த்துட்டு நாம் இப்படி வாழைக்கணும்னு. இப்போ மேற்கத்திய நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ யுனைடெட் கிங்டம், யூகேன்னு வச்சுக்கோங்க, இங்கிலாந்து சின்ன ஒரு தேசம். அது பெரிய வேலை பண்ணிட்டாங்க நமக்கு எல்லாம், அது வேற விஷயம். ஆனால் சின்ன தேசம். ஒரு வருடத்தில் தோராயமாக 3 லட்சம் பெண்கள் மிஸ்ஸிங்காக போயிடுவாங்க. காணாம போயிடுறாங்க. ஆமாம். இதனால எங்கே போகிறாங்க? பிடிச்சி போயிடுவாங்க. எல்லாமே 21 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க. யாருன்னு கேட்குற ஆள் இல்லை. என்னத்துக்குன்னா நீங்கள் வீடு விட்டுட்டு எங்கேயோ வந்துட்டீங்க யார் கூடயும், அவனை சேல் பண்ணிட்டான், இல்லை யாரை கொண்டு போயிட்டாங்க, என்னமோ ஆயிடுச்சு. 3 லட்சம் பேர் ஒரு வருஷத்தில். யூரோப்பில் வாரத்துக்கு 2 கொலை நடக்குது பெண்கள், எல்லாமே 21 வயசு கீழே இருக்கிறவங்க. அமெரிக்காவில் 5 லட்சம் பெண்மணிகளை மிஸ்ஸிங்காக போகிறாங்க. இதில் ஒரு 27% மட்டும்தான் 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு போய் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியுது. மித்தவங்க எங்கே போயிட்டாங்கன்னு யாருக்கு தெரியாது. கவலையும் இல்லையா அதை பற்றி? யார் தேடுறாங்க? அவங்க அப்பா அம்மா விட்டுட்டாங்களே, சின்னதுலேயே விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்களே. யாரோ கொஞ்சம் பேர் வச்சுருக்காங்க, அவர் தேடுவாங்க செய்வாங்க. மித்தவங்க யார் தேடுறாங்க? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, 4 நாள் தேடுவாங்க, அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம பொண்ணு போயிடுச்சேன்னா நாம் விடுறோமா? உயிரே போனாலும் பின்னாடி போய் தேடுவோம். அந்த ஒரு தன்மை அங்கேயும் இருக்கிறாங்க, இல்லைன்னு இல்லை. அதிகமாக மக்கள் குடும்பன்ற ஒரு தொடர்பே இல்லாததுனால யாரு கூட போய் சேர்றீங்களோ அதே தான். எந்த மாதிரி பீப்புள் கூட போய் சேர்றீங்கிறது ஒன்றும் இல்லையே. அதுலேயும் இப்போ இந்த ஈஸ்டர்ன் யூரோப்பில், இந்த ரஷ்யா, உக்ரைனில் எல்லாமே இந்த சோவியட் யூனியன் உடைஞ்சப்புறம் வருஷத்துக்கு தோராயமாக 1,70,000 பெண்மணிகளை சேலில் ஆக்ஷனில் போகிறாங்க யூரோப்பில். அதனால் ஏதோ சுதந்திரம்னு சொல்லி நமக்கு ஒரு அனாவத்தம் பண்ணிக்கூடாது. நாம் இப்போ பார்த்தீங்க, அந்த டெல்லியில் அந்த பொண்ணு பாவம் மும்பையில் இந்த போய் அங்கே தங்கிடுச்சு. அவனை 32 பீஸ் பண்ணி எங்கெங்கேயோ போட்டான். தாய் தந்தை கூட தொடர்பு இல்லாதனால 1 மாதம் 2 மாதம் யாருக்கு தெரியல. சாமானியமாக சம்பிரதாயமாக இருக்கிற குடும்பத்தில் 2 நாள் பொண்ணு கூப்பிடலன்னா என்னன்னு கேட்பாங்க. இது தேவை இருக்குது சமூகத்தில். அந்த அளவுக்கு மனிதன் அந்த மாதிரி நிலைக்கு வரல இன்னும். பொண்ணு எங்கே, ஒரு பெண்ணு எங்கே இருந்தாலும் அவளுக்கு சுகமாக இது செக்யூராக இருப்பாளுன்றது இன்னும் உலகத்தில் வரல. அந்த மாதிரி உலகம் நம்ம இன்னும் உருவாக்கல. அந்த மாதிரி மனித நேயமே இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ கல்யாணம் அப்படின்றது வந்து எந்தெந்த விஷயத்துக்கு பண்ணிக்கணும், எந்தெந்த விஷயத்துக்கு பண்ணிக்க தேவையில்லைன்னு யோசிக்க தோணுது. சில பேர் வந்து யோசிக்கணும் எல்லாருமே கட்டாயமா. இது முக்கியமானது என்னன்னா, நீங்க மனிதனா பிறந்துட்டீங்கன்னா மனிதனா பெண்ணும் சேர்த்து. கண்டிப்பா. கரெக்ட் தானே? மனுஷி மனிதன் என்னத்துக்குன்னா இப்போ கொஞ்சம் செப்பரேட் ஸ்பீசிஸ் மாதிரி பேசிக்கிறாங்க, அதனால கேட்குறேன். மனிதனா எப்போ பிறந்துட்டீங்களோ நாம் செய்கிற எல்லா செயலும் நாம் விழிப்புணர்வாக செய்யணும், கான்ஷியஸாக. நாம் எப்படி சாப்பிடுவோம் கான்ஷியஸாக செய்யணும். இப்போ என்னமோ அந்த எம்ஐடியில் ஒரு கேப்சூல் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அதில் ஒரு சின்ன மோட்டர் இருக்குதான், அதில் ஒரு சில்வர் பேட்டரி இருக்குதான். இது சாப்பிட்டீங்கன்னா அது உள்ளே போய் ஜொயின்னு வேலை பண்ணுது. அது பண்ணால் நீங்கள் சாமானியமாக உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் சாப்பிட்றவங்க யார் இருக்காங்க, அவருக்கு ஒரு 40-50% சாப்பாடு சாப்பிட முடியாது, குறைஞ்சி போயிடுமா. இது யார் மேலே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க? பன்னி மேலே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் பண்ணி 40% கம்மியாக சாப்பிட்டுருச்சான்
அந்த மாத்திரை போட்டான். சரி. அது மோட்ரு, ஓகே. சின்ன மோட்ரு. இது பன்னிக்கு சரி. மனிதனுக்கு எப்போ சாப்பிட ஆரம்பிக்கணும், எப்போ முடிக்கணும், எப்போ எனக்கு போகுதுன்றது புரியலன்னா கொஞ்சம் பன்னித்தன்மை தான் ஆயிடுச்சு. இது பிரச்சனை தான். ஆமா இல்லையா? ஆமா. மனிதனா இருக்கிறீங்கன்னா எப்படி உட்காரணும், எப்படி சுவாசிக்கணும், என்ன சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும். இது கல்யாணத்துக்கு கூட இருக்குது, இனப்பெருக்கிறது கூட இருக்குது. நம்ம செய்யணுமா வேண்டாமா, எனக்கு தேவையா இல்லையா, என்னால் இது கடைப்பிடிக்க முடியுமா, இதனால எனக்கு நன்மை வருமா, இன்னொருத்தருக்கு நன்மை வருமா, இதனால இதெல்லாம் பார்க்கணும் தானே ஒரு மனிதனா. சும்மா எல்லாரும் பண்ணிக்கிறாங்க நானும் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் மனிதன் இல்லை. என்ன மனிதன் தன்மை வரல, எவல்யூஷன் தானே இது, ஃபுல்லாக ஆகலை. கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் வந்து கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு ஃபியூ ரிலேஷன்ஷிப்ஸ், டேட்டிங் ஆப்னு நிறைய எக்ஸ்போஷர் இருக்கு. அதை மீறி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க உள்ளுக்குள்ள அப்படின்னு சொன்னா, அந்த டயத்துல வந்து அவங்க லைஃப் பார்ட்னர் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணும்பொழுது ஒரு டாப் 3 குவாலிட்டிஸ் உங்களை பொறுத்த வரைக்கும். இல்லை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் அவர் எப்படி இருக்கணும்னு நினைக்கக்கூடாது, நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கணும். அப்படி பண்ணீங்கன்னா கல்யாணம் நல்லா நடக்கும். அவர் எப்படி இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா உங்கள் எதிர்பார்ப்புக்கு யாரும் மனிதன் இல்லை உலகத்தில். நான் இப்போவே சொல்லிவிடுவேன், நீங்கள் தேட வேண்டாம். என்ன இப்போ கிருஷ்ணான்னா ஐடியல் மேனன்னு பார்க்குறாங்க இந்த கலாச்சாரத்தில். அவன மனைவி எவ்வளோ கம்ப்ளைண்ட் தெரியுமா? அதனால உங்கள் எதிர்பார்ப்புக்கு வர மாதிரி யாரும் ஒரு ஆண் இல்லை, ஒரு பெண் இல்லை. நீங்கள் என்ன செய்யணும், நான் கல்யாணம் பண்ணால் நான் எப்படி இருக்கணும், என் மனைவியாவோ என் கணவனாவோ நான் எப்படி பார்த்துக்கணும் அன்றது நீங்கள் வச்சிங்கன்னா, உங்கள் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வச்சிங்கன்னா இது நல்லா நடக்கும். அவர் மேலே எதிர்பார்ப்பு வச்சிங்கன்னா இது அவ்வளோதான். இதுதான். நம்ம எப்படி எதிர்பார்ப்புகள் நம்ம மேல வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? ஏதோ நீங்க இன்னும் அந்த மாதிரி நிலைக்கு வரலைங்க. உட்கார்ந்தா இந்த உயிரே முழுமையா இருந்தா இந்த எண்ணமே வராது. ஆனா உடல் இருக்குது, உடலுக்கு ஒரு தேவை இருக்குது, மனத்துக்கு ஒரு தேவை இருக்குது, உணர்ச்சிக்கு ஒரு தேவை இருக்குது, சமூகத்துல தேவை இருக்குது, மேபி பொருளாதாரத்து தேவை இருக்கலாம், பலவிதமான தேவை இருக்குது. இந்த தேவை இல்லாமல் எந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்குள்ள? ஒரு சின்ன வயசில் அந்த வயசுக்கு வந்தப்போ எல்லாருக்கும் உடலில் ஒரு தேவை இருக்குது. இது என்ன சும்மா ஒரு பாசிங் தேவையா, இல்லை இது ரொம்ப முக்கியமானதா? முதல் கவனித்து பார்க்கணும். இது சுலபமாக கவனித்து பார்க்க முடியும், எல்லா மனிதனுக்கும் அந்த அளவுக்கு இருக்குது. இது சும்மா ஏதோ ஒன்று சின்ன ஒரு தேவைக்கு போய் வாழ்க்கை ஃபுல்லாக யார் கூடயோ சேர்த்துட்டான், இதில் பாதிப்பு வந்துடும். அவருக்கு பாதிப்பு, உங்களுக்கு பாதிப்பு. என்னென்னா இன்னும் நம்ம நாட்டில் இப்படி இருக்குது. இப்போ கொஞ்சம் மாறுது. ஆனால் கல்யாணம் பண்ணால் முதலாவது வருஷத்தில் குழந்தை வந்துடுச்சு. குழந்தை வந்துடுச்சுன்னா 20 வருஷத்து ப்ராஜெக்ட் இது. அது அவர் நல்லபடியாக வளர்ந்தான். இல்லைன்னா வாழ்க்கை முழுக்கமாக ப்ராஜெக்ட் தான். என்னப்பா ப்ராஜெக்ட் பாருங்க இருக்கிறாங்க எல்லாமே. 20 வருஷத்துக்கு அப்புறம் அவர் ப்ராஜெக்ட் இல்லைன்னா நம்ம கையில் நல்லா வளர்ந்துருக்குறாங்க. வாழ்க்கை முழுக்கமாக ப்ராஜெக்ட்னா ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகலை. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எவ்வளவோ இருக்குது. எல்லாத்துக்கும் முக்கியமானது ஒரு டைமில் நீங்கள் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணால் முதலாவது உங்கள் செக் பண்ணுறது என்னென்னா உங்கள் குழந்தை பெற்ற முடியுமா இல்லையா இந்த பொண்ணு. அவ்வளோதான் பார்ப்போம். முக்கியமானது என்னத்துக்கு? ஜனத்தொகை இல்லை. எல்லாத்துக்கும் முக்கியமானது ஒரு பெண்ணுடைய ஃபர்டிலிட்டி. சென்னையில் இன்னும் ஃபர்டிலிட்டி கிளினிக்கே நடத்துகிறாங்க, அது வேறு விஷயம். அப்போது ஃபர்டிலிட்டி ரொம்ப முக்கியமானது. இது நிறைய பேர் மறந்துட்டாங்க, இல்லை புரியல அவருக்கு. என்னன்னா இந்த 20th century ஆரம்பிக்கிறப்போ நம்ம உலகத்து பாப்புலேஷனை 1.6 பில்லியன், 160 கோடி. இப்போ என்ன 4 மடங்கு இருக்குமோ? இப்போ என்ன 8.4 பில்லியன், 4 மடங்குக்கு மேலே, 5 தோராயமாக 5க்கு வந்துருச்சு. இப்போ நமக்கு எல்லாரும் என்ன பெருக்கணும்னு ஒன்றும் தேவையில்லை. நமக்கு தேவையா, நாம் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ண முடியுமா, 20 வருஷம் நம்ம கமிட்மெண்ட் இருக்குதா, நமக்கு வேற ஏதோ பண்ணணும்னு எல்லாம் ஆர்வம் இருக்குது.
கெரியர் புர்ஷு பண்ணணும்னு ஆர்வம் இருக்குது, ஏதோ ஃபேமஸ் ஆகணும்னு ஆர்வம் இருக்குது, ஆக்டிங் பண்ணணும்னு இருக்குது. அப்படின்னு நீங்கள் குழந்தை பண்ணிக்கூடாதுன்னு தேவையில்லை, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் கவனித்து பார்க்கணும், தனி மனிதனுக்கு தேவை இருக்குதா இல்லையான்னு. அவருக்கு யாருக்கும் தேவை இருக்கலாம், நமக்கு தேவையானது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், பார்க்கணும், கவனித்து பார்க்கணும். சடனாக எதுலேயோ இறங்கக்கூடாது. என்னத்துக்குன்னா எதில் இறங்கினாலும் நாம் வெற்றிகரமாக வெளியே வரணும் தானே. கண்டிப்பா எதில் இறங்கிட்டே அதுக்கப்புறம் அதே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பிரயோஜனம்? இப்போ குழந்தை பண்ணிட்டாங்க, டெய்லி ஒரே டென்ஷன். என்னன்னா 8 மணிக்கு அவர் வேலைக்கு ஆஃபீஸுக்கு போகணும், சமைக்கணும், அவர் ரெடி பண்ணிக்கணும். அந்த குழந்தை சாப்பிடாது இப்படி உட்காந்துக்குது, அதுக்கு உறுத்தணும், இது பண்ணணும், அது பண்ணணும். அப்படியே நிறைய பேர் எடுத்துடுறாங்க வாழ்க்கை. இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ சினிமாவில் எல்லாம் காட்டுறாங்க. வெஸ்டர்ன் அமெரிக்கன் லேடிஸ் எல்லாமே காலையில் ஒரே போராட்டம், கத்துக்கிறது, வீசுறது, கையில் இருக்கிறது எல்லாமே எடுத்து வீசிக்கிறது. இதெல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் இருக்கலாம், நம்ம வீட்டில் இருக்கலாம். நிறைய பேர் நம்ம ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க, நீங்கள் என் ஜென்ரேஷன் இல்லை, பட் நம்ம ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க வீட்டில் யாரும் ஒரு பாத்திரம் எடுத்து வீசுறது, தட்டு வீசுறதுன்னு நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்ததில்லை. அது யாரோ குடிக்காரரு அவரு இவர் இருந்து அவர் வீட்டிலே நடக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. இப்போ டெலிவிஷனில் பார்த்தா எல்லாருமே தட்டு வீசுறதா, பாத்திரம் வீசுறதா. நமக்கு ஏதோ ஒரு உணர்ச்சி வந்தால் இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். நீ இப்போ எல்லா சினிமா பார்த்தாலும், எங்கே நான் சினிமாவில் பார்க்கல, போஸ்டர் பார்க்குறேன் டிரைவ் பண்ணுறப்போ, எங்கே பார்த்தாலும் கையில் அருவாள் பிடிச்சிருக்காங்க, ரத்தம் வருது. வெஸ்டர்ன் மூவிஸ் பார்த்தா ஷூட் பண்ணுறாங்க, இல்லை முக்கம்லாம் அடிச்சிடுவாங்க. என்ன நமக்கு உணர்ச்சி வந்தாலும், இல்லை உங்களை முகத்தில் அடிச்சுடணும், இல்லை ஷூட் பண்ணிடணும், இல்லை களத்தை வெட்டிடணும். இதையா எமோஷன் ஹேண்டில் பண்ணுறது? இதே தான் சொல்லி கொடுக்குறோம் நாம் சின்னதுலேருந்து எல்லாருக்கு. இல்லை, நமக்கு ஏதோ உணர்ச்சி வந்தால் சும்மா உட்காந்துக்கணும் தானே. எப்படி இது எதுக்குன்னு நான் இந்த மாதிரி இருக்கிறேன்றது பார்க்குற ஒரு தன்மை இருக்கணும் தானே நமக்குள்ளே. அது வரலன்னா நாம் ஏதோ அங்கே எங்கே போர் நடக்குதுன்னு பெரிய இது பண்ணிக்கிறாங்க. எல்லாருமே வீட்டில் இல்லை சண்டை போடுக்கிறவங்க எல்லாமே வெளியே வந்து, ஐயோ இஸ்ரேலில் போர் நடக்குது, காசாவில் நடக்குது, உக்ரைனில் நடக்குது. அரே உங்கள் வீட்டிலே நடக்குது டெய்லி. உங்கள் கையில் பாம்பு கேம்பு கொடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் இல்லாததுனால பாத்திரம் வீசுறீங்க. ஆமாம், உண்மை உண்மை. என்னோட ஜெனரேஷனோட ஒரு மிக முக்கியமான ஒரு ப்ராப்ளம் வந்து, நீங்க என்ன ஜெனரேஷன் எக்ஸா ஒய்யா ஜியா? என்ன நீங்க எக்ஸோ ஒய்க்கு நடுவுல வச்சுக்கோங்க. பட் இப்போ இருக்கிற சொசைட்டில உள்ள ஒரு பிரச்சனை, ஒருத்தரை பாக்குறாங்க, திடீர்னு ஒரு ஈர்ப்பு வருது, மன ரீதியாவோ உடல் ரீதியாவோ அவங்கள பிடிக்குது. ஆனா அதை சொசைட்டில வெளில சொல்ல முடியாது, அவங்கள விட்டு வெளிலையும் வர முடியல, அவங்க கூட முழுசா அந்த உறவை அனுபவிக்க முடியல. இதுல வந்து ஒழுக்க பிரச்சனை, இல்லை வந்து உளவியல் ரீதியா இருக்கிற பிரச்சனை, அதெல்லாம் கூட மறந்துடலாம். பட் இந்த மாதிரி உறவுகளை சம்பாதிக்கும் போது அதுல இருக்கிற நல்லது கெட்டது என்ன? இப்போ நீங்க அந்த ரோட்ல நடந்து போறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த தென்னை மரம் பார்த்தீங்க, உங்களுக்கு ஆசை வந்துடுச்சு, தேங்காயை நான் சாப்பிட்டுக்கணும்னு ஆசை வந்துடுச்சு. அதுக்கு ஒரு முறை இருக்குது, நம்ம வந்து கேட்கணும், இல்லை வாங்கணும், ஏதோ ஒன்று பண்ணணும். நீங்கள் ஏறிட்டு எடுத்துட்டிங்கன்னா யாருனாலும் பிடிச்சி கட்டி போடுவாங்க. அப்படி தான் எல்லாத்துக்கு நமக்கு ஆசை வந்தது எல்லாமே நாம் பண்ணிடுவோம்னா எங்கேயோ போய்டும் வாழ்க்கை. நிறைய பேருக்கு இப்போ இப்படி யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கோங்க. 16 வயசுலேருந்து உங்களுக்கு இப்போ என்ன 18, நான் சொல்ல முடியாத இதெல்லாம் இருக்குதே, சென்சிட்டிவிட்டிஸ், என்ன பண்ணுறது. 16 வயசுலேருந்து இதுவரைக்கும் என்னென்ன ஆசை வந்திருக்குது, எது பற்றி உங்களுக்கு உணர்வு வந்திருக்குது, இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் வந்திருந்தா எந்த மாதிரி அனாಹುತமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை? நிறைய விஷயம் நடக்கலை, அதுதானே நல்லது. நல்லது, கரெக்ட். ஆனா அது நடந்ததுக்கு அப்புறம் உணர்றாங்க. ஆனா வெளியில வர முடியாம தவிக்கிறவங்களுக்கு என்ன நல்லது கெட்டது அதுல இருக்க போகுது, அதனால என்ன பாதிப்பு ஏற்படும்? வாழ்க்கையில் பல விதமான நிகழ்ச்சி இருக்குது. சில நிகழ்ச்சி நாம் நினச்ச மாதிரி நடக்கும், சில நிகழ்ச்சி நாம் நினச்ச மாதிரி நடக்காது. ஆனால் உங்கள் உள்ளே இருக்க நிகழ்ச்சி நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கணும். இப்படி இருந்தால் நீங்கள் என் மாதிரி ஆனந்தமாக இருப்பீங்க. என் வாழ்க்கையில் எல்லாமே நான் நினச்ச மாதிரி நடந்துருச்சியா, 10% கூட நான் நினச்ச மாதிரி நடக்காது.
எல்லாரும் முயற்சி பண்றாங்க. ஆமா. நான் நினைச்சதெல்லாம் நடத்தணும்னு நிறைய பேர் பாவம் முயற்சி பண்றாங்க. ஆனா 10% கூட நான் நினைச்ச மாதிரி நடக்கல. அதுக்கு என்ன பண்ணலாம்? தூக்கி போட்டுக்கலாமா? வாய்ப்பு இருக்குது. அதுக்குமா இருக்குது. ஆனா நம்ம அதை பண்ணிக்கல. என்னத்துக்குன்னா உள் நிகழ்ச்சி நாம் நினைச்ச மாதிரி நடந்தான். வெளிய நிகழ்ச்சி நமக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணி போறது தானே. எல்லாமே நான் நினைச்ச மாதிரியே நடக்கணும்னு நினைச்சிட்டிங்கன்னா அனாಹುತம் தான் வாழ்க்கை. சிலது இருக்கிறபடி அப்படியே அக்செப்ட் பண்ணி வாழ்றது better. அப்படி நான் சொல்லலை. இது ஆனந்தமா இருந்தா வெளிய சூழ்நிலை நமக்கு எந்த கம்பல்ஷன் இல்லை. டெம்டேஷன் வந்தாலும் அதை தாங்கிக்க முடியும். டெம்டேஷனே இல்லைன்னு சொல்றேன் நான். ஓ சரி, ஓகே. எது அதே டெம்டேஷன் வரணும்னாலும் அது மனப்பூர்வமாக செய்யணும். அப்படி இருந்தால் வாழ்க்கையை நல்லபடியாக நடத்துக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணுமோ அது மட்டும் தான் வரும். இல்லை தேவையில்லாதெல்லாம் வந்து ஒட்டிக்கும். பியூட்டிஃபுல். கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து வீட்டில் சண்டை போடுறத பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அப்போ இந்த கேள்வி எனக்கு தோணுச்சு. நான் சொல்லலை, நீங்கள் தான் கேட்டீங்க சண்டை பற்றி. அதுக்கான கருத்தை தான் சொல்கிறேன் சத்குரு. எனக்கு வீட்டில் சண்டை போட்டு பழக்கம் இல்லை. இந்த டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலிங்கிறது இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய சைக்காட்ரிஸ்ட் அடிக்கடி பேசுகிறாங்க. அதாவது குழந்தைங்க வளரும் பொழுது பார்க்குற விஷயங்கள் தான் பிற்காலத்தில் அவங்க அடல்ட்டா. ஐயோ, இது ஒரு பெரிய டாபிக்கா? இல்லை, இது ஒரு பெரிய நோய். இந்த நோய் இல்லைன்னா நிறைய பேருக்கு அவருடைய தொழில் நடக்காது. ஏன்னா இது நான் சொன்ன நிறைய பேருக்கு பிடிக்காது. நீங்கள் மனத்தில் ஏதோ ஒன்று கட்டிடுவீங்க. ஒரு பெரிய அரண்மனை கட்டிட்டீங்க. அரண்மனைன்னா வெறும் பில்டிங் மட்டும் இல்லை. எப்படி உங்கள் ஹீரோ யார், உங்கள் ஹீரோயின் யார், இன்னொன்று எல்லாம் பெரிய இதை கட்டிட்டீங்க. ஒரு கனவு கட்டிட்டீங்க. இப்படி கட்டிட்டு அது உண்மையாக நினச்சிங்கன்னா இதுக்கு நியூரோட்டிக்னு சொல்கிறாங்க. நியூரோட்டிக். இந்த எது உண்மையாக இல்லையோ அதை கட்டிட்டு இதுதான் உண்மைன்னு நினச்சா அது நியூரோட்டிக். அதில் போய் வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது சைக்கோட்டிக். ஆனால் இன்னொருத்தர் இருப்பாங்க, அதுக்கு நீங்கள் அதில் வாழ்ந்தீங்களே அதனால அவர் அதுக்கு ரெண்ட் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அவர் சைக்காட்ரிஸ்ட். இது சும்மா எல்லாத்துக்கு சின்னதில் இப்படி ஆயிடுச்சு, எங்கள் அப்பா இப்படி சொல்லிட்டாங்க அதனால நான் இப்படி பண்ணிக்கிறேன். இது என்ன, இது அந்த அளவுக்கு புத்தி இருந்தால் சரி பண்ணிக்கிறது தானே. எப்படி சரி பண்ணிக்கணும்னா? இல்லை நான் சொல்கிறது இது எப்படின்னா, எங்கள் அப்பா அப்படி பண்ணதுனால நான் இப்படி இருக்கிறேன்னா உங்கள் அப்பா இப்போ மாற்ற முடியுமா? ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அப்பா மாற்ற முடியாது, அம்மா மாற்ற முடியாது. இப்போ என்ன அதை பேசுறீங்க? உங்கள் மாற்றிக்க முடியும். அதோட பாதிப்பு இருக்காதா? எதுக்குன்னு கேட்குறேன். அப்பா அம்மா அப்யூஸ் பண்ணுறாங்க, மட்டம் தட்டுறாங்க குழந்தைங்கள. இது பெருசாக வளரும்போது பாதிக்காது? சரி, முக்கியமானது என்னன்னா அதெல்லாம் நடக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பலவிதமான அசிங்கங்கள் இருக்குது. நான் சொல்கிறது என்னன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு அசிங்கம் நடந்துருச்சு. இதனால நீங்கள் ஒரு அறிவுக்கு வரணுமா இல்லை தாழ்வத்துக்கு போகணுமா? உங்களுக்கு யாருக்கு நடக்காதது ஒன்று கெட்டது நடந்துருச்சு, என்ன ஆகணும்? நீங்கள் யூ மஸ்ட் பிகம் வைசர். அறிவாளி ஆகணும் நீங்கள். என்னத்துக்குன்னா உங்களுக்கு புரிஞ்சிச்சு வாழ்க்கை இப்படியெல்லாம் நடக்குதுன்னு. யாரோ புரியாதவங்க இருக்காங்க, அப்பாவியாக இருக்கிறாங்க, அவருக்கு தெரியல இப்படியெல்லாம் நடக்க முடியும் நீ. ஆனால் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நீங்கள் அறிவாளி ஆகணுமா இல்லை தாழ்வத்தில் போய் சிக்கிக்கணுமா? இப்படி நடந்துருச்சு நீ என்ன இருந்தாலும் நேற்று நடந்தது இப்போ உயிரோடு இருக்குதா? இல்லை. எங்கே வச்சுருக்கீங்க? இங்கே கட்டி வச்சுருக்கீங்க. அதிலே வாழ போகிறீங்க. இதுதான் நான் சொன்னது, நியூரோட்டிக், சைக்கோட்டிக். இப்படின்னா மூணாவது ஆள் வந்துடுவாங்க. அதுக்குள்ளே தப்பிக்கணும். இல்லை. சரி, முக்கியமானது என்னன்னா மனிதனுக்கு 3 தன்மை, 3 நிலை இருக்குது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். 3 நிலையில் நாம் இருக்கிறோம். நீங்கள் ஊன்னு சொல்கிறீங்க, என்ன சொன்னாலும் ஊன்னு சொல்கிறீங்க. 3 நிலையில் இருக்கிறீங்களா? இப்போது நிகழ்காலத்தில் மட்டும்தான் நீங்கள் இருக்க முடியும். கடந்த காலத்தை பற்றி ஞாபகம் இருக்குது, எதிர்காலத்தை பற்றி கற்பனை இருக்குது. இப்போது உங்களுக்கு இந்த கல்வியில் இந்த ஒரு டிசிப்ளினே சொல்லிக் கொடுக்கல. உங்களுக்கு ஞாபக சக்திக்கு, இப்போ இருக்க விழிப்புணர்வுக்கு, நம்ம கற்பனைக்கு எப்படி அதெல்லாம் 3 பாக்ஸில் வச்சுக்கணும். இது எல்லாம் ஓடுது. நேற்று நடந்தது இப்போ நடக்கிற மாதிரி இருக்குது.
இப்போ நடக்கலையே, நேற்று நடந்திருக்குதா? 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போ வலிக்குதா? இது நீங்கள் நமக்கு நாமே சிஸ்டம் தானே இது, ஸ்கீமு சார். இது நம்ம கவர்மெண்ட்டில் நமக்கு நாமே ஸ்கீம் வச்சுருக்காங்க. அது எதுவும் நன்மைக்காக. நீங்கள் நமக்கு நாமே ஸ்கீம்னா நாம குத்திக்கிறது டெய்லி. வெளியிலேருந்து யாரும் குத்தலையே. உங்கள் சென்னையில் யாருனாலும் கத்தியில் குத்திட்டாங்களே இது வரைக்கும்? யாரும் குத்தலை. ஆனால் எவ்வளோ குத்திருக்கீங்க நீங்கள் இல்லையா? அது குத்தியே இருப்பாங்க. என்னத்துக்கு? கொஞ்சம் கூர்மையான புத்தி கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. நான் ஒரு கேள்வி கேட்டேன், எவ்வளோ பேர் குழந்தை உட்காந்துருக்காங்க, கேள்வி கேட்டு பாருங்கள். உங்கள் புத்தி உங்களுக்கு கூர்மையாக வேணுமா இல்லை மந்தமாக வேணுமான்னு கேட்டு பாருங்கள். எல்லோரும் கூர்மைன்னு சொல்கிறாங்க. உங்கள் கூர்மையான ஒரு கத்தி உங்கள் கையில் கொடுத்துட்டான் நான் இப்போது, நீங்கள் எப்படி வச்சுக்கிறீங்க கையில் உறுதியாக? எந்த பக்கம் பிடிச்சிக்கணுன்றாலும் புரிஞ்சுக்கணும் தானே. கத்தி எங்கே ரொம்ப ஷார்ப்பாக இருக்குதோ அங்கே பிடிச்சிட்டு இப்படி பிடிச்சி வலிக்குதுன்னு சொன்ன என்ன பண்ணுறது? கத்தி கொடுத்துட்டா எப்படி பிடிச்சிக்குதுன்னு. நீங்கள் கொஞ்சம் இப்படி இருக்கீங்க, லாலான்னு இப்படி பண்ணால் இதெல்லாம் வந்துடும் வெளியே. அப்படி தான் நடந்திருக்குது. நமக்கு கொடுத்த புத்தி நாம் எப்படி வச்சுக்கணுன்றதே நமக்கு புரியல. நாம் நினைச்சுக்கூட இவர்னாலே பாதிப்பு வந்துடுச்சு, அவர்னாலே பாதிப்பு வந்துடுச்சு. அப்படி இல்லை. யாரோ உங்களுக்கு ஃபிசிக்கலாக ஏதோ டேமேஜ் பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். அது பார்த்துக்கணும். அதுக்கு லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டு, செக்யூரிட்டி, சமூகம் எல்லாமே இருக்குது. முக்கியமாக பெண்கள் அவருடைய ஃபிசிக்கல் செக்யூரிட்டி பார்த்துக்கணுன்னா ஒரு சோஷியல் அவேர்னஸ் இருக்கணும், லா என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கணும். இல்லைன்னு என்னென்னமோ பண்ணுவாங்க. இது பெண்களுக்கு பண்ணுறாங்கன்னு இல்லை, யார் இல்லை யார் பலவீனமாக இருக்கிறாங்களோ அவருக்கு பாருங்க. எதுக்கு குழந்தைய எதுக்கு பிடிச்சி அடுக்கிறாங்க? சின்னதாக இருக்கிறதுனால தானே. பெருசாக வளர்ந்துட்டா அடிச்சு பாருங்க என்ன ஆக போகுது. சின்னதாக இருக்கிறதுனால தானே. உங்களுக்கு ஒப்பிட்டு பார்த்தா கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறாங்களா அடிக்கலான்னு உணர்வு வருது. இது என்னன்னா இன்னும் மனிதனுக்குள்ளே வளர்ச்சி வரல. அவர் விஷயம் விட்டுடுங்க, வளராத மனிதன் பற்றி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த அடிப்படையான நமக்குள்ளே இருக்கிற தன்மை எப்படி நடக்கிறதுன்னு தெரியலன்னா எல்லாத்துலேயும் பாதிப்பு தான். ஒருத்தரும் ஏழைத்தனத்தில் இருக்கிறனால பாதிப்புன்னு சொல்கிறாங்க. பணக்காரர் ஆகிட்டாங்கன்னா டேக்ஸ் வந்துடுச்சேன்னு அவருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கல்யாணம் ஆகலையேன்னு ரொம்ப கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பண்ணிட்டு பாருங்க. குழந்தை இல்லையேன்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. குழந்தை கொடுத்துடுங்க, டெய்லி கஷ்டம்தான் அவருக்கு. என்ன கொடுத்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. அப்படின்னு யார் பிரச்சனைன்னு கேட்குறேன். நம்ம தான். இது ஒன்றும் இந்த ஒரு பிரச்சனை ஒன்றும் நீங்கள் தீர்ச்சிட்டிங்கன்னா மித்தது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கணும்னு தேவையில்லை. இதுதான் சொன்ன முதல் நீங்கள் ட்ரஸ்ட்டுன்னு சொன்னீங்க. நான் உங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறேன்னா நீங்கள் நான் எதிர்பார்த்த கேள்வியே கேட்கணும்னு ஒன்றும் இல்லை. நீங்கள் என்னமோ கேட்டுக்கலாம். எனக்கு அது சொல்ல முடியாதுன்னா எனக்கு சொல்ல முடியாதது விட்டுருங்கன்னு சொல்லுவேன் நான். அவ்வளோதானே. இவ்வளோதான் வாழ்க்கையில் கூட. ஈவன் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆல்சோ ஏதோ ஒன்று முடியலன்னா, அம்மா இது என்னால் முடியல, எனக்கு கிரீட்டம் வேணும்னு கேட்டாங்க மனைவி. அம்மா என்னால் முடியாது. பெஸ்ட்டு என்னென்ன பண்ணுறது? இது இப்படி என்னென்ன எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கணும்னு நினச்சா வருது. நான் கொஞ்சம் உங்களோட இந்த ஃபிட்னஸ் சைட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இப்போது உங்களோட லைஃப் ஸ்டைல் ஒரு நாள் ஒரு ஊரில் இருக்கீங்க, ஒரு சில ஆக்டிவிட்டீஸ், உங்களுக்குன்னு ஒரு ஸ்கெட்யூல் கிடையாது, உங்களுக்குன்னு உங்கள் டைமிங்கே நீங்கள் அசஸ் பண்ண முடியாதுன்ற. ஸ்கெட்யூல் கிடையாதுன்னு சொல்ல வேண்டாம், எப்பவுமே ஸ்கெட்யூல் தான். ரொம்ப கன்ஃபியூசிங்கான கேயோட்டிக்கான ஸ்கெட்யூலுக்கு நடுவில் தினசரி உங்களோட ஃபிட்னஸ் ரெஜிம், நான் இது என்னோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்காக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அது என்ன? தினசரி அப்படி இல்லை. தினசரி இல்லையா? இது நான் ஒரே ஒரு விஷயம் பண்ணுறேன். காலையில் எழுந்தோடனே நான் ஒரு 20 செகண்ட் உட்காந்துடுவேன். அது இல்லாமல் நான் எதுவும் பண்ண மாட்டேன். சும்மா இது நீங்கள் ஃபிட்னஸ் என்ன நினச்சிக்கிறீங்க? இந்த தசை கட்டியாக பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. தசை தேவை. ஹியூமன் மஸ்குலர் சிஸ்டம் இஸ் அ வண்டர்ஃபுல் சிஸ்டம், நோ கொஸ்டின். ஆனால் உயிர் சக்தின்றது ஒன்று இருக்குது. அது எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் உங்கள் உடல், அதே மாதிரி தான் உங்கள் மனம், அதே மாதிரி தான் உங்கள் உணர்ச்சி, அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை. அதனால் இது ஒரு 20 செகண்டு நம்ம உயிர் சக்தி நிலையில் கொஞ்சம் எங்கேருந்து எங்கே வரைக்கும் ஒரு தடவை அப்படி ஆக்டிவேட் பண்ணி விட்டா என்னோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் முடிஞ்சு போச்சு. உட்காந்த இடத்துலையே அவ்வளோதான்.
20 seconds இட்ஸ் டன். அதுக்கப்புறம் எதுவும் தேவை இருந்தால் ஏதோ பண்ணிக்கிறது, வாய்ப்பு கிடைச்சா பண்ணிக்கிறது, இல்லைன்னா இல்லை. பண்ணியே ஆகணும்னு ஒன்றும் இல்லை. ஏதோ விளையாட முடியும், இல்லைன்னு ஏதோ பண்ணேன். பட் அதெல்லாம் டெய்லி நடக்காது, எப்பயாவது தானா? ஓகே, சரி. பட் இந்த 20 செகண்ட்ல உங்களுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் ஒன்று உண்டாகும். இல்லை, எழுந்தப்பவே டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும். தூங்குறது என்னத்துக்கு? என்ன பண்ணுவீங்க 20 செகண்ட் எங்களுக்கு சொல்ல முடியுமா? சொன்ன ஒன்றும் அதுக்கு ஒன்றும் இது இருக்காது. ஐம் ஜஸ்ட் ஆக்டிவேட்டிங் மை சிஸ்டம். ஓகே, லைக் நான் கற்றுக்கிட்ட அந்த சாம்பவி கிரியால பண்ணுற மாதிரியான விஷயம். அது ஒரு பயிற்சியோட முறைப்படியாக இருக்குது. இதுக்கு அந்த மாதிரி முறை இல்லை. இப்போது இந்த லைட்டு இங்கே இப்படி வரணுன்னா இதுக்கு வயர் போகுது, அங்கே ப்ளக் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு பவர் ஸ்டேஷன் இருக்குது. அது வரணுன்னா 100 கம்பம் எல்லாமே இருக்குது. காலையில் சூரியன் மேலே வந்தால் தானாக வந்துச்சு. இது இதே மாதிரி தான் உயிர்ன்றது. இல்லை நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, அடிப்படையான நிலையில் வச்சுக்க முடியும், அதுக்கு 100 பண்ணணும், அது நல்லா இருக்கணும்னா. இல்லைன்னா இன்னொரு மாதிரி வச்சுக்க முடியும், இதுக்கு ஒன்றும் தேவையில்லை, நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பேண்டமிக் டைமு கரோனா வைரஸ் எல்லாம் வந்துடுச்சு. எல்லோரும் வீட்டில் போய் நுழைஞ்சிட்டு இருந்துட்டாங்க. நாம் எக்ஸ்டென்சிவாக ஐம் ட்ராவலிங் அக்ராஸ் த வேர்ல்டு. எப்போ பார்த்தாலும் மக்கள் கூட தான். ஐ ட்ராவல்டு எக்ஸ்டென்சிவ்லி இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ், யூரோப், ஹியர். இந்த 4 வருஷத்தில் ஒரு நாள் ஒரு சளி பிடிச்சதில்லை, ஒரு ஃபீவர் வந்ததில்லை. டச் வுட் என்னத்துக்கு? இது வுட் இல்லை, ஸ்டோனு. நான் இது எலக்ட்ரிசிட்டி பற்றா வந்துடும்னு சொன்னால் நீங்கள் வுட்டுக்கு போகணும்னு. நான் என்ன சக்திக்கு என்னத்துக்கு வுட்டுக்கு போகிறீங்க? இது முக்கியமானது என்னன்னா, நீங்கள் வுட்டு தொடுறது என்னத்துக்குன்னா எல்லாமே தற்செயலாக நடக்குது. உயிரை தற்செயலாக நடக்கக்கூடாது. உலகத்தில் நிறைய நிகழ்ச்சி தற்செயலாக நடக்கும் நமக்கு. பட் நம்ம உயிர் தற்செயலாக நடக்கக்கூடாது, விழிப்புணர்வாக நடத்துக்கணும். அதுக்கு எந்த விதமான முயற்சியே இல்லையே, நோக்கமே இல்லையே வாழ்க்கையில். எப்போ ஏதோ ஒன்று தற்செயலாக நடக்குதோ, ஆங்ஸைட்டின்றது நேச்சுரல் தானே. இஃப் யூ லிவ் ஆக்சிடென்டலி, ஆங்ஸைட்டி இஸ் நேச்சுரல். ஹவ் எல்ஸ் வில் யூ பி? நேச்சுரல் கான்சிக்வன்ஸ். கண்டிப்பாக. ஓகே, ஸோ உங்களோட மார்னிங் 20 செகண்ட் ரிச்சுவல் பற்றி சொன்னீங்க. ரிச்சுவல்னு சொல்ல வேண்டாம். ரிச்சுவல் என்னன்னா விழிப்புணர்வு இல்லாமல் சும்மா அதே பண்ணிக்குவாங்க. அதுதான் ரிச்சுவல். அது ரிச்சுவல். இது ரிச்சுவல் இல்லை. ஹேபிட்? நோ, இட்ஸ் வெரி கான்ஷியஸ் ஆக்ட். கான்ஷியஸ் ஆக்டிவேஷன், அவ்வளோதான். எஸ். ஓகே சார். உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி? ஃபுட்டு அப்படி தான். நிறைய நாள் இங்கே இருந்தேன் நான். சாமானியமாக ஒரே சாப்பாடு தான், ஒரு வேளை தான். ஆமாம். பட் இப்போ ரொம்ப ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சா, நான் ட்ராவல் பண்ணால் காலையில் ஏதோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டே ஆகணும் இல்லைன்னு இல்லை. உடலில் எப்படி இருக்குதோ, எனக்கு தேவையான உடலுக்கு. இது எப்படின்னா, நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு நாள் ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்டிட்டீங்க வண்டி. 2 தடவை 3 தடவை ஃபில்அப் பண்ணிட்டீங்க பெட்ரோல். ஒரு நாள் பண்ணிவிட்டு வந்து வீட்டில் இப்போ நின்றுடுச்சு வண்டி. அடுத்த நாள் 3 தடவை பெட்ரோல் போடுறீங்க நின்ன இடத்துல. இது என்னன்னு கேட்குறேன், முட்டாள்தனமும் இல்லையா? அதனால் எவ்வளோ போடணும் இதுக்குள்ளேன்றது, எவ்வளோ செயல் இருக்குது, எப்படி இருக்குது நமக்கு இந்த நாள், அது பார்த்தானே போட்டுக்கணும். அதனால ஒன்றும் ஃபிக்ஸ்டு இல்லை. சாப்பிடாத நாட்கள் கூட இருக்குமா? ஒன்றுமே சாப்பிடாம வேலை பண்ணாத நாள் இருந்தால் அப்படி பண்ணிருப்பேன். அப்படி இல்லை, ஒரு வேளையாவது சாப்பிடுவீங்க. ஆனால் அந்த ஒரு வேளை உங்களோட பேலன்ஸ்டு மீல்னா என்னென்ன விஷயங்கள் இருக்கும்? அப்படி ஒன்றும் இல்லை. ப்ராப்பர் சவுத் இண்டியன் மீல் ஐ ஈட். நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். டேரி, கார்லிக் இதெல்லாம் வந்து உங்களோட சிஸ்டமில் வந்து நல்லது இல்லைன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இருக்குது, கொஞ்சம் கவனமாக சாப்பிட்றோம், ஆனால் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை எனக்கு. ஓகே, ட்ராவல் பண்ணும்போது அப்ராடில் இருக்கீங்கன்னா எப்படி சத்குரு? முதல்லலாம் எதேதோ சாப்பிடுவோம் அப்போ எல்லாமே, எங்கே எது இருந்தால். இப்போது ஜென்ரலாக நான் எங்கே ட்ராவல் பண்ணாலும் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க அந்தந்த ஊரில். எல்லா ஊர்லேயும் நமக்கு வாலண்டியர்ஸ் இருப்பாங்க எங்கே போனாலும். எங்கேன்னா ஒரு ஸ்வீடனில் போய் ஒரு ரிமோட் பிளேஸ், அங்கே போனால் அங்கேயும் ஆந்திரா சாப்பாடு எடுத்து வராங்க. சரி, ஓகே. ஸோ இப்போ ஒரு 8-10 வருஷத்துலேருந்து நல்லா சாப்பிட்டுக்கிறேன் எங்கே போனாலும். முதல்லலாம் அப்படி இல்லை.
என்னமோ கையில் கடிச்சது சாப்பிட்டு இருந்தது. உங்களுக்கு இந்த சீட் மீல்லாம் உண்டா? சீட் மீல், வாட் இஸ் சீட் மீல்? அதாவது ஒரு ஒரு பீட்சா இல்லை ரொம்ப டெம்ட் ஆகி ஒரு சாக்லேட் கேக் சாப்பிடணும், அந்த மாதிரிலாம் ஒரு டெம்டேஷன் வந்து இந்த ஒரு வாரத்தில் இந்த ஒரு நாள் மாத்திரம் நம்ம ஏதாவது இஷ்டத்துக்கு சாப்பிடலாம், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணுமா? எல்லாமே இஷ்டத்துக்கு தான் சாப்பிட்றேன். இல்லை நீங்கள் சவுத் இந்தியன் பேலன்ஸ்டாக ஹெல்த்தியாக சாப்பிட்றது அப்படி இல்லை, சவுத் இந்தியன் மாதிரி ருசி எங்கேயும் கிடைக்காது உங்களுக்கு. என்ன பீட்சாலே இருக்குதா அப்படி? நீங்கள் அப்படின்னா சரியான தெலுங்கானா சாப்பாடு, கோதாவரி சாப்பாடு, கிருஷ்ணா டிஸ்ட்ரிக்ட் சாப்பாடு நீங்கள் சாப்பிடல. ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா அதுதான் பெஸ்ட்டு உங்களுக்கு பொறுத்த வரைக்கும். எனக்குன்னு இல்லை, இப்போது யூரோப்பில் இருந்தாங்க, அவருக்கு இந்த ஸ்பைஸ் என்னன்னு தெரியாது. ஏதோ ஒரு அளவுக்கு உப்பு தான் பார்த்துருந்தாங்க, வேறு ஒன்றும் தெரியாது. ஒரு தடவை இங்கேருந்து போயிடுச்சு, என்ன மிளகு இது அது எல்லாமே ஸ்பைஸ் எல்லாம் இங்கேருந்து போயிடுச்சு. அவர் நாக்கு இப்படி வந்துடுச்சு, இந்தியாவுக்கு போகணும் இந்தியாவுக்கு போகணும் இந்தியாவுக்கு போகணும்னு ஆசை வந்துடுச்சு அவருக்கு. முக்கியமானது ஸ்பைஸ். இதுக்கு படகு ஏறி எங்கேயோ வந்தாங்க. நீங்கள் ஏதோ ஒரு வாஸ்காடிகமாக வந்துட்டாங்க நினச்சி அவர் பற்றி தான் பேச்சு நடக்குது. அப்படி இல்லை, 100 படகு எல்லாம் அங்கே போச்சு. எல்லாம் செத்துட்டாங்க நடுவில். ஒரு ஆள் போய் அங்கே அமெரிக்காவில் போயிட்டாங்க, இங்கே வரணும்னு போய் அங்கே இருக்கிற ஆளுக்கு எல்லாமே நீங்கள் இந்தியன்ஸ்ன்னு சொல்லிட்டான். நான் இந்த பேண்டமிக் இருக்கிறப்போ நான் மோட்டர் சைக்கிளில் இந்த நேட்டிவ் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாம் ஒரு இது போனேன். இது போகணும்னு எனக்கு ரொம்ப நாள்லேருந்து இருக்குது, ஆனால் டைமே இல்லை எனக்கு. அந்த டைமில் எல்லாம் ஸ்கெட்யூல் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ நிறைய பேருக்கு தெரியாது, நார்த் அமெரிக்காவில் யூஎஸ்ஏல யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவில் 500 தேசங்கள் இருக்குது இந்த நேட்டிவ் அமெரிக்கன் நேஷன்ஸ். எல்லாருக்கும் ஒரு தனித்தனியான மொழி இருக்குது, அவரதே ஒரு கலாச்சாரம் இருக்குது, அவரதே ஒரு மதங்கள் இருக்குது, அவரதே கடவுள் இருக்குது, எல்லாமே இருக்குது அவருக்கு. 500, 1-2 இல்லை. நான் என்ன நினச்சேன் 10-20 இருக்குதுன்னு நினச்சேன். 500 தேசங்கள் இருக்குது உள்ளுக்குள்ளே. இது நான் ட்ராவல் பண்ணி 17 தேசத்துக்கு போனேன். நான் ஒரு 36 நாள், தோராயமாக ஒரு 15,000 கிலோமீட்ரு. அங்கே போய் அந்த சீஃப் எல்லாம் மீட் பண்ண அவர் நாம் இந்தியன்ஸை இப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஐயோ நீ இல்லையா இந்தியன்னு? நான் தான் உண்மையான இந்தியன்னு, ஒன்று தப்பாக சொல்லிட்டாங்க உனக்கு இந்தியன்னு. இப்படி இது எல்லாமே என்னத்துக்குன்னா ருசி கொஞ்சம் ஸ்பைஸ் தொட்டுடுச்சு. இப்போது நமக்கு ஏதோ வீட்டில் சமையல் நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால எல்லாம் போய் பீட்சா சாப்பிட்டுக்கிறாங்க. என்னென்னா பாஸ்டான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சமைச்சு 3 மாதம் ஆயிடுச்சு. ஆமாம், இல்லை ஷாப்லேயே வாங்குறப்போவே ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறவங்க கொஞ்சம் பேர் தான். மித்தது எல்லாமே இந்த நூடுல் எல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்களே. இப்போ எல்லா யூனிவர்சிட்டிஸில் எல்லாமே எல்லாம் நூடுல் போட்டு சாப்பிட்டுக்கிறதா ஆயிடுச்சு. அது பண்ணி 3 மாதம் 4 மாதம் ஆயிடுச்சு. அதை சாப்பிட்டு எப்படி நீங்கள் நல்லபடியாக வாழ போகிறீங்க? நாம் எல்லாம் இப்போ இங்கே எப்படி வச்சுருக்குறோன்னா, சமையல் போட்டால் 1.5 மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்டுடணும், அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டோம். என்னதுக்குன்னா அதில் ஒரு தமசன் வந்துடும், இனர்ஷியா வந்துடும் உடலில். இப்போ இப்படி சாப்பிட்டு 8 மணி நேரம் தூங்கினாலும் இது ஓப்பன் பண்ண முடியாது, அப்படி இருக்கிறாங்க. அப்படி இல்லை, கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா ஒரு 4-5 மணி நேரம் தூங்கினா முடிஞ்சு போச்சு கதை. 8 மணி நேரம் தூங்குனா 3ல் 1 பாகம் தூங்கிட்டீங்களே வாழ்க்கை ஃபுல்லாக. அப்படி டிசைட் பண்ணல நான். உடலுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு. தோராயமாக ஒரு 26-27 வருஷம் ஆவரேஜாக 2.5 மணி நேரம் தான் தூங்கினேன். இப்போ கொஞ்சம் சோம்பேறி ஆகிட்டேன் நான். 4-4.5 மணி நேரம், ஒரு நாள் 5 மணி நேரம் தூங்குறேன் இப்போ கொஞ்சம். உங்கள் உடம்போட தேவைக்கு அவ்வளோதான். ஒரு நாள் அதிகமாக தூங்குது, ஒரு நாள் ரொம்ப சீக்கிரமாக எழுந்துடுது. அவருக்கே விட்டுட்டேன் நான், இதெல்லாம் நான் டிசைட் பண்ணல.